ஆமாம் இருக்கிற குடைச்சல் போயிடுச்சுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உறுதி செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் 7 நாள் பிரதர் வந்து ஜெபத்துக்கு வழி நடத்தினார். அதை நான் வீட்டில் இருந்தே முழங்கால இருந்து நான் ஜெபித்தேன். அதற்கும் பதில் கொடுத்தார். என்ன என்றால், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை வாழ்க்கையில் உண்மையாக அதை நான் விசுவசித்தேன். எங்களுடைய வீட்டை குறித்து கோர்ட் கேஸ் நடந்தது. அந்த கோர்ட் கேஸில் எங்களுக்காக ஆண்டவர் சாதகமாக செயல்பட்டார். அது பெரிய காரியம். அதை நாங்கள் நினைத்து பார்க்கவே முடியல. அது கர்த்தருடைய நாமத்துக்கு தான் மகிமை. அப்படிப்பட்ட இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தத்தை வார்த்தையை இந்த மாதம் கொடுத்தது, அது வெறுமையாக போகாது, அதற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது வண்டியில் பெட்ரோல் இருக்கானே பார்க்கல. கிளம்பி வந்துட்டோம். கடைசியில் பார்த்தா பெட்ரோல் சுத்தமாக இல்லை. அங்கேருந்து பெட்ரோல் பங்க்கு 2 கிலோமீட்டர். நான் அந்த வாக்குத்தத்தை சொல்லிகிட்டே வந்தேன். வனாந்தரத்தில் வழி உண்டாக்கன்னு சொன்னீங்களே, என் வண்டியில் பெட்ரோல் இல்லை, ஆனாலும் என் வண்டி போகணுன்னு. அதே போல் பெட்ரோல் பங்க் வரைக்கும் என் வண்டி எப்படி ஓடிச்சுனே தெரியல. அது வரைக்கும் வந்து நான் பெட்ரோல் போட்டுட்டு வந்தேன். அவ்வளோ தடையை எடுத்து போட்டேன். தேவனுக்கு கர்த்தர் பரிசுத்த நம்ம ஸ்தோத்திரப்படுவதாக. இந்த போன வாரம் முழுவதும் என் பாப்பாவுக்கு ஒரே பலவீனமாக இருந்துச்சு. ஸ்கூல் போயிட்டு வந்தால் மண்டே அன்னைக்கு ஈவினிங்கு அப்படியே படுத்து அப்படியே இருக்கும்போது மீன் சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் யூஸ் மோஷன் ஆகிடுச்சு. கடந்த 2 நாட்களாக யூஸ் மோஷனாக இருந்தேன். நான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தேன். ஏசப்பா, நான் அமாவாசைக்கு ப்ரேயர் மாதம் நான் வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைக்கு சுகத்தை பலத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு சுகர் நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரெல்லாம் சொன்னாங்க அட்மிட் ஆகணுன்ட்டு. ஆனாலும் சுகர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 2 வாட்டி வந்து நான் ஜெபம் பண்ணிவிட்டு போனேன். எனக்கு நல்லா ஆகலை. போன வாரம் ஐயா எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணார். மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தா சுகர் இல்லாமல் நார்மலாக இருக்குது, நீ அட்மிட் ஆக தேவையில்லைன்னா. அதேமாதிரி கொசுவத்தி கொளுத்தி வச்சுட்டு நான் பாத்ரூமுக்கு போனேன். கண்ணில் பட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் மிஸ்ஸு, கண்ணுக்குள்ளே படல, இந்த மேலே பட்டுச்சு. அதுலேருந்து காப்பாற்றினார். அதே மாதிரி ஒரு கேஸ் பற்ற வச்சேன். இன்னொரு கேஸ் தானாகவே பட்டுன்னு வந்து பற்றிக்கிச்சு. அதை பற்றி அப்படியே நெருப்பு அப்படியே அனலும் மூட்டுச்சு என் மேலே. ஆனால் நான் எரிந்து போகவே இல்லை. ஆனாலும் கர்த்தாவே, இந்த சர்ச்சுக்கு வந்து நிறைய சாட்சி இருக்குது, சொல்ல முடியாத சாட்சி. எனக்கு வந்து சாட்சி சொல்லணும் பயமாக இருக்கும். எனக்கு சொல்லவும் தெரியாது. நான் வந்து ஆந்திரா பாஷையில் தான் பேசுவேன். தமிழ்நாட்டில் வந்து எனக்கு அந்த பாஷை தெரியாதனால எனக்கு கூச்சப்படுவேன். அதனால் இந்த சர்ச்சுக்கு வந்து நிறையா சாட்சி. என்னை போன வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ அவமானப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்திட்டேன். சொல்கிறவங்க கிட்டலாம் சொல்லி அழுவேன். என் தேவைகளை ஒருத்தர்கிட்டையும் சொல்லாத இருக்க மாட்டேன். இந்த தேவைகளை ஏசப்பா இந்த வருஷத்தில் நான் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, உங்ககிட்ட தான் நான் சொல்லணும். இல்லை பாஸ்டர் கிட்ட சொல்லணும்னு நான் வேண்டிக்கினேன். நாங்கள் பாருங்கள், இப்போ 10 முடிஞ்சு 11வது டேட்டில் வந்திருக்கிறோம். ஆனால் ஒருத்தர்கிட்ட கூட சொல்கிறதில்ல. கரெக்டாக 3 மணிக்கு அப்பா எழுப்பி விட்றாரு. இந்த 3 மணிக்கு என் தேவைகளெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அழுகுறேன். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அம்மாவுக்கு அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுறேன். எனக்கு நல்லா பாஸ்டர் அம்மா கொடுத்ததுக்கு நன்றி. எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, எனக்கு கோடி ஜனம். ஒருத்தர் கூட எனக்கு ஆறுதல் கொடுக்கல. எங்கள் சபை தான் எனக்கு ஆறுதல் கொடுத்து என்னை ஆதரித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே சபைக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பாடுகள், நிறைய கட்டுகள்லாம் எங்களுக்கு இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போது இந்த சபைக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இது எப்படி எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா வந்து, நான் வேலை செய்கிற நிறுவனத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக எனக்கு ப்ரொமோஷனே இல்லை. ப்ரொமோஷன் இல்லாதனால ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். என்னடா இது எதுவுமே முன்னேற்றமே இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், எங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம். சரிங்க, கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம், நீங்கள் முதல்ல விசுவாசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் ஐயா வந்து கட்டுகளுக்காக வந்து ஜெபம் பண்ணார். அன்றைக்கி நைட்டு ஜெபம் பண்ணியிருந்தார். அடுத்த நாள் காலையில் எங்கள் மேனேஜர்கிட்ட இருந்து ஃபோன் வந்து, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் இனிஷியேட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது வந்து என்னுடைய மகனுக்கு வந்து பேச்சு முழுமையாக வரலை. சும்மா ஒரு வார்த்தை தான் பேசுவான். இப்போது அவனாவே ஒரு சில ரைம்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சிட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். கத்திரம் ஸ்தோத்திரம். நான் 8 வருஷமாக ஒரு குடிசையில் இருந்தேன். ஆனால் மழை, பாம்பு எல்லாமே அட்டை பூச்சிலாம் வரும். ஆண்டவர் அந்த வீட்டிலேருந்து என்னை விடுவிச்சு ஒரு நல்ல ஓடு வீடுக்குது நன்றி சொல்கிறேன். இந்த ஜனவரி டிசம்பர் போன வருடம் ஃபுல்லாக என்னை பாதுக்கு தேவனுக்கு நன்றி. என் சகோதரர் சுகப்பத்தார், அவர் கூட நன்றி சொல்கிறேன். இந்த வேலையில் கூட என்னை ஆண்டவர் கூட்டின்னு வந்து இங்கே விட்றாருன்னா அவருக்கு தேவனுக்கு நன்றி கூட. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். என்னை சாட்சி பண்ண தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். போன செவ்வாய்க்கிழமை நான் ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது
ரோடு கிராஸ் பண்ணேன். ஆனால் ஆட்டோ வந்து சடனாக வந்துச்சு. பாஸ்டர் அந்த பாட்டு பண்ணாங்களே, அந்த பாட்டை நான் நினச்சிக்கிட்டேன். அவருடைய அன்பு நம்மளை தாங்குது அப்படின்னு அந்த பாட்டை நான் நினைக்கும் போது என்னுடைய சரீரம் வந்து அந்த ஆட்டோ மேலே சாயவே இல்லை. அப்படியே என்னை யாரும் தாங்கி பிடிச்ச மாதிரியே இருந்தது. கர்த்தர் என்னை வந்து அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுற தேவனுக்கு நன்றி. போன வாரப்பெல்லாம் உடம்பு சரியாமல் இருந்த தேவன் என்னை உடம்பு சரியில்லாமல் மீட்டு எடுத்தாங்க. ஐயா வந்து ஜனவரி 1 வாக்குத்தத்தம் இது எனக்கு தரிசனம் சொல்லி சொன்னாங்க. வெளிப்பாடு சொல்லும்போது உனக்கு வேலையில் வந்து தேவையில்ல பிரச்சனை வருமா, ஆனால் அதுலேருந்து மீட்டுடுவார் கர்த்தர். அது நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்தாரு. இந்த சபைக்காகவும் போதுகிற அம்மாக்காகவும் நன்றி. நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் தண்டையார்பேட் பகுதியில் உள்ள நித்தியம் பிரேயர் டவருக்கு வாருங்கள். கர்த்தர் போதர்கள் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.